அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணியில் பிரியாணி இலை, ஏலக்காய், அப்புறம் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். பாஸ்மதி அரிசி வெந்துருச்சு, அதை வடிச்சுக்கிறேன். பெரிய வெங்காயம் 1, கேப்சிகம் 1, பெரிய வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். எக் ரைஸ்க்கு தக்காளியான்னு நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் தக்காளி போட்டு பாருங்கள், எக் ரைஸு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாண்டிலில் கொஞ்சமாக ஆயிலில் 4 முட்டை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு பெப்பரும் சால்ட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு பாண்டிலில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஆனியன் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, கேப்சிகம் ரெண்டுமே ஒட்டுக்க போட்டுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துடலாம். அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட எக்ஸ்ட்ரா 2 எக்கு நான் சேர்த்துக்கிறேன். எக்கு ஃப்ரை ஆனதும் வேக வச்ச சாதம், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண எக்கு, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தூள், உப்பு, பெப்பர், பருப்பு பொடி உங்ககிட்ட இது இருந்துச்சுன்னா இதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது முந்திரி பாதாம் ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சு